நான் உங்கள் இப்போ வந்துட்டு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சர். இது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரான கேம், பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு தாட்டி ப்ளே பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு நான் எந்த கேமாக இருந்தாலும் ப்ளே பண்ணிட்டு தான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க மேட்ச் கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க இதை முடித்து அடுத்தடுத்து நம்ம லாக் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். இது பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுவோம். வாங்க எப்படி இருக்கணும். இப்போ கான்செப்ட் என்னென்னா, இப்போ எல்லா கரண்டிகளையுமே ஒரு இது பிடிச்சி வச்சிடும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாய்சன்னால இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால ஒரு அட்வென்ச்சராக எல்லா ஊரையும் லாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு தேனி ராணியில் இந்த மாதிரி ஒரு விஷம் தான், இந்த பர்பிள் கலர்லாம் தெரியுதா, இந்த வராமல் இந்த மாதிரி ஒரு பாய்சனில் எல்லோரும் அழிஞ்சிருக்காங்க சொல்லிட்டு அதில் தப்பிச்ச ஒரே பியர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியர் தான். இதை தான் எல்லா கரடியிலையும் போய் இந்த பியர் தான் காப்பாற்றும். இந்த மாதிரி காயினை சேவ் பண்ணிக்கோங்க. காயின் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்களால இது அந்த இளவரசியை காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு இளவரசி இருப்பார் காப்பாற்ற, அந்த இடத்துக்கு போய் காட்டுற மாதிரி கொஞ்சம் பால் காட்டுக்கு. இதுதான் கான்செப்ட்டு. இவங்களை வந்துட்டு காப்பாற்றி நல்ல இது கொண்டு வரணும். இது 4 பார்ட் இருக்குது, 4 இடம், அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்காக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நீங்கள் இந்த மாதிரி லைக் எல்லாம் பண்ணிங்கன்னா தான் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் லைக் போட்டு பாருங்கள். சரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம், காசெல்லாம் பெருக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இது 3 லைஃப்லேருந்து தான் வரும். நான் வந்துட்டு ப்ளே பண்ணனால எனக்கு வந்துட்டு 6 லைஃபாக நான் மாற்றிருக்கேன். உங்களுக்கு வேணுனாலும் மாற்றிக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணோன்னெல்லாம் மாற்ற முடியாது. ப்ளே பண்ணோன்னே மொக்கையாக தான் வருவீங்க. அதுக்கப்புறம் தான் போக போக பண்ணணும். இப்போ நான் காசை எடுத்துகிட்ருக்கேன். காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இதான் இந்த மாதிரி தேனி வந்துட்டு தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆக்கியிருக்கும். இது வந்துட்டு ஒரு குத்து விட்டு சாவடிச்சிடணும். அங்கே ஒரு தடைப்பட்டிருக்கான் பாருங்க, அவனை காப்பாற்றணும். அவனை காப்பாற்ற போகிறது தான் இப்போ கேமு. இப்போ வந்துட்டு இது இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பாலை வர வச்சிட்டோம். அவ்வளோதான், கிடச்சிருச்சு. இது நான் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கறனால தான் உங்களுக்கு பண்ணேன். இது வந்துட்டு மல்டி பர்பஸும் இருக்குது, மல்டி பிளேயர்ஸும் இருக்குது. அது வாய வரிச்சு, அது எனக்கே சிரிப்பு வருது. அதை வச்சு கூட விளாண்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட டீம் போட்டு விளாண்டுக்கலாம். அது வந்துட்டு வெளியே இருக்குது, இப்போ காட்ட முடியாது. நான் வெளியே போயிட்டு காட்டுறேன். வந்துட்டு இவங்களெல்லாம் முடிக்கும். சில பேர்த்த அடிக்க வர மாட்டாங்க, அடிக்க வரவங்க மட்டும்தான் கெட்டவங்க, சில பேர்லாம் நல்லவங்க தான். அதனால் அது மேட்ரு இல்லை. இப்போ வந்துட்டு இதை முடிக்கணும். நான் ஆல்ரெடியே முடிச்சிட்டேன், உங்களுக்காக ஒரு தாட்டி ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். நான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவேன், உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். இந்த இடத்த முடிச்சிடணும். ஒன்றா நான் பேசாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் மேட்ச் விளாண்டு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இது சொல்லணும்னு நினச்சேன். இது ரொம்ப கஷ்டமானது. காயின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளே பண்ணுறவங்களுக்கு எப்படின்னு தெரில, வசதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து கோவம் எல்லாம் தெரியும், ப்ரெஷராக்கி விட்டுருச்சுங்க. அது எப்படியோ எடுத்துட்டேன் கடைசியில். ஏறி நிற்கிறக்குள்ளே இது நம்ம காணும் பாருங்க ஒரு இது.
ஆயிருங்க. இப்படி ஒன்று ஒன்றா பெருக்கிறக்குள்ள வீடியோ கூட்டி முடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு கைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். ஜம்ப் தான் கைஸ் எடுத்துட்டோம். இப்போ திரும்பி இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஏறணும். காசுக்காக மட்டும் ஏறல. வேறு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒன்று எடுக்கணும். அதுக்காக தான் இந்த கல் ஏறினா தான் அதெல்லாம் எடுக்க முடியும். அங்கே ஒரு கரடி அடப்பட்டுருக்கு பாருங்க. அந்த கரடியை காப்பாற்றுறதுக்காக அந்த கீ எடுக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் எடுக்கணும்னா பக்கத்துலேயே தான் கீ இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. எதுவும் உழப்பிட்டேங்க. ஏன் பார்த்து ஏறணும். இதே பென்சிலாம் பேசணும். இந்த கரடியை தான் காப்பாற்ற போகிறோம். ஆனால் ரொம்ப இதாக இருக்கும். அட்வென்ச்சர்னால ஒவ்வொரு இடமா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா இருக்கும். இந்த ஊர் மக்கள் எப்படி காப்பாற்றுறோம் தான் கதை. இது வளர போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வளரக்கும் நல்லா இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுனால ஹேக்கில் தான் ஏற்றிருக்கேன். அது கொஞ்சம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி மேட்சில் வரப்போதெல்லாம் காசு கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தனையாக அன்லாக் பண்ணோம். அடிக்கடி ஒருத்தன் வருவான். அவனையே செருப்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்புறம் வருவான் மாதிரி கொண்டாங்க குத்திட்டு ரொம்ப மோசமான இந்த சீரையெல்லாம் பேசி இந்த இடம் ஆர்வமாக இருக்கிற காட்டுற இடத்துலலாம் காசு இருக்கும். அதெல்லாம் எடுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கேம் பிடிச்சிருக்கிறவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா கேம். இது கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கோடு விளாண்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். எங்களுக்கும் இதுக்கு மேலே போடுறதுக்கு டைம் இல்லை. வீடியோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். இப்படிக்கு உங்களிடம் வெளிப்படுகிறது அனிமி பாய். இதோட 2வது பார்ட் வேணும்னா கமெண்டில் பாருங்கள். எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்காண்ட போடலாம்.